ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இதில் வந்துட்டு நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோடய சில பர்சனலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன பாட்டுக்கு வந்தால் ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் நம்மளோட விஷயங்கள்லாம் சிலது சொல்லணும்ல. அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் வந்துட்டு கறி குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா இது ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். அதாவது நான் என்ன மசாலா போட்டேன்னா, மல்லி, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதனால் சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி போட்டுருவேன். போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான். அதோட சூப்பராக வந்துட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணணும் இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் மேரினேட் பண்ண மாட்டேன். சும்மா கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் வந்து என்னை பற்றி பர்சனலான சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லி தானே ஆகணும். ஏன்னா வந்துட்டு கேட்பீங்க நீங்கள், இந்த மாதிரி உன்னோட மோட்டிவ் தான் என்ன? எதுக்காக நீ வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. மெயின் ரீசன் வந்துட்டு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது எப்படின்னா, இப்போ மாமனார், மாமியார் அந்த மாதிரி இருக்காங்க, ஃபேமிலி பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம அவங்கவுங்க ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு டைம் போயிடும். அந்த மாதிரி யாருமே சீரியஸாக கிடையாது. ஒரு மாதிரி என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். நான், என் 2 பசங்க, என் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் காலைல வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், நைட்டு தான் வருவாங்க. பசங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியாது இல்லையா? சில விஷயங்கள்ன்றது அவங்களுக்கு புரியவே புரியாது. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. 5 வயசு பொண்ணு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்துட்டு 1 வயசு பையன். அதனால் வந்துட்டு நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இருந்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மினி விலாக் ஏதாவது எடுக்கலாம், வீடியோஸ் போடலாம் யூடியூப்பில். நம்ம பேசுகிறது நிறைய பேர் கேட்பாங்க. நம்மக்கிட்ட யாரும் பேசலைனாலும் நம்ம பேசுகிறது நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு பேசாமல் இப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பேசலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச குக்கிங் பண்ணுறது, வெளியே போகும்போது ட்ராவல் பண்ணும்போது வீடியோஸ் எடுக்கிறது, இது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு எல்லாருக்கும் கை கொடுக்கும். யூடியூப்புன்றது சும்மா இல்லை இல்லையா? உண்மையாக ஒரு சைட் பார்த்தா அது வந்துட்டு எல்லாருக்கும் கை கொடுக்குற ஒரு விஷயம். அதாவது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு கையில் ஒரு ஃபோன் அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது, நம்மளுக்கு காசு வந்து கிடைக்கிறதுக்கு யூடியூப்பும் வந்துட்டு மெயினாக இப்போது இந்த ஜென்ரேஷனில் மெயினாக நிறைய பேருக்கு வந்துட்டு சோறு போட்டுட்ருக்கு சொல்லப்போனால். அந்த அளவுக்கு வந்துட்டு மெயினான ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி எப்போவுமே வந்துட்டு யூடியூப் வச்சுருக்கவங்க, யூடியூப் சேனல் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. அவங்க பிஸியாகவே வந்துட்டு அவங்களோட ஷெட்யூல் போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க மற்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு மைண்டில் போட்டுக்காமல் அவங்க நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்னென்ன வீடியோஸ் போடலாம், இப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்துட்டு நிறைய வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது இதில். அதே மாதிரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் யோசிச்சு நம்ம மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளும் வந்து ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. உங்கள் வீட்டு அக்கா, தங்கச்சி அப்படின்னு நினச்சி உங்கள் வீட்டு பொண்ணாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது எதுவுமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய பசங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.